வணக்கம். இன்றைக்கு நாங்கள் பார்க்க போகிற விஷயம் நீரிழிவு நோய் என்றால் என்ன, அதனுடைய பிரதான வகைகள் என்ன, இதை பற்றித்தான் நாங்கள் இன்றைக்கு தெளிவாக பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில். இப்போ எல்லாட்ட வீட்டிலையும் ஒரு ஆளுக்கு என்றாலும் கட்டாயம் நீரிழிவு நோய் இருக்கும், அதாவது சர்க்கரை நோய் கட்டாயம் இருக்கும். நிறைய பேருக்கு சர்க்கரை நோய் இருக்குது, எனக்கும் சர்க்கரை நோய் இருக்குது என்று பல பேர் சொல்லிக்கொண்டே இருப்பினோம். ஆனால் வெளியில் அவைகள் அதை வெளிக்காட்டி கொள்ள மாட்டினோம். இந்த சர்க்கரை நோய் எப்படி ஒரு ஆளுக்கு வருது, இந்த வார நோயில் என்ன வகைகள் இருக்குது என்று சரியாக கனவேருக்கு தெரியாது. அதனால் இந்த வீடியோ உங்களுக்குத்தான். எளிமையான உதாரணங்களோடு நான் உங்களுக்கு நல்லா விளங்கக்கூடிய வகையில் சொல்ல போகிறேன். நீரிழிவு நோய் என்றால் என்ன? நாங்கள் சாப்பிட்ற சாப்பாடு இருக்குத்தானே, சோறு, ரொட்டி, இடியப்பம், தோசை, பால், பழம், இப்படி சாப்பிட்ற சாப்பாடு உடம்புக்குள்ளே போன பிறகு சமிபாடடைஞ்சு வார ஒரு மூலப்பொருள் தான் சர்க்கரை. அந்த சமிபாடடைஞ்சு வர மூலப்பொருளில் உண்டான சர்க்கரை எங்கண்ட உடம்பில் இருக்கிற குருதின்ற அளவில் ஒரு குறிப்பிட்ட அளவை விட மேலதிகமாக கூட சேரேக்கில் நாங்கள் அதை நீரிழிவு நோய் என்று சொல்லுவோம். அதாவது இப்போ நீங்கள் நல்லா விளங்கி கொள்ளுங்கோ, எங்கண்ட இரத்தத்தில் இருக்கின்ற குளுக்கோஸுன்ற அளவு குறிப்பிட்ட மட்டத்தை விட அதிகமாக இருத்தல் நீரிழிவு நோய் என்று நாங்கள் சொல்லுவோம். இந்த இரத்தத்தில் இருக்கிற சர்க்கரையை எங்கண்ட உடம்பில் இருக்கிற இன்சுலின் என்ற ஹோமோன் உடல் கலங்களுக்குள்ள அந்த சர்க்கரையை கொண்டு செல்றதுக்கு உதவி செய்யுது. இப்போ எங்கண்ட உடம்பில் இன்சுலின் இல்லை என்றாலோ இல்லாட்டி இன்சுலின் வடிவாக வேலை செய்யாமல் விட்டாலோ சர்க்கரை இரத்தத்தில் தேங்கியே நிற்கும், உடல் உள்ளுக்குள்ளே செல்லாது. இவ்வாறு இரத்தத்திலேயே அதிகமாக தேங்கி நிற்கிற ஒரு நிலையைத்தான் நாங்கள் நீரிழிவு நோய் என்று சொல்லிக்கொள்வோம். இப்போ உதாரணத்துக்கு சொல்ல போனால், ஒரு வயலில் நெல் பயிர்கள் இருக்குன்னு வச்சுக்கொள்ளுங்கோ. அந்த நெல் பயிர் நல்லா வளர வேண்டுமென்றால் கட்டாயம் தண்ணி தேவை. ஆனால் தண்ணி வயலுக்கு போகிறதுக்கு வாய்க்கால் வழியாக அந்த வாய்க்காலை வெட்டி விட வேணும், தண்ணி அந்த வயலுக்குள்ளே போகிறதுக்கு. அப்படி இருந்தால்தான் நெல் வயலுக்கு தண்ணி போகும், நெற்பயிர் நல்லா வளரும். அதே மாதிரி தான் இங்கே எங்கள்ட உடம்புல முதல்ல தெரிஞ்சு கொள்ளுங்க, எங்கள்ட உடம்புல இன்சுலின், இந்த இன்சுலினை நாங்கள் சாவி என்று வச்சுக்கொள்ளுங்கோவேன். எங்கள்ட உடம்பில் இருக்கிற கலங்கள்ன்ற கதவு அதை பூட்டு என்று வச்சுக்கொள்ளுங்கோ. மற்றது எங்கள்ட உடம்பில் இருக்கிற ஒவ்வொரு கிளத்தையும் நீங்கள் வீடு என்று வச்சுக்கொள்ளுங்கோ. ஒரு வீட்டுக்கு சாப்பாடு வந்திருக்கு. இப்போ செல்ஸுக்கு கட்டாயம் சாப்பாடு வேணும், இருந்தால்தான் கட்டாயம் செல்ஸ் தங்களோட தொழிற்பாட்டை வினைத்திறனாக செய்யும். ஆனால் சாப்பாடு வந்திருக்கு, அந்த செல்ஸுன்ற கதவு பூட்டி இருக்கு. கதவு பூட்டி இருந்தால் கண்டிப்பாக அந்த செல்ஸுக்குள்ளே அந்த குளுக்கோஸுன்றது உள்ளுக்குள்ளே போகாது. அப்போ அந்த கதவை திறக்க வேணும். அந்த கதவை திறக்கிறதுக்கு கட்டாயம் கீ வேணும். அந்த கதவை திறக்கிற கீ தான் இன்சுலின். அந்த கதவை திறக்கிற சாவி தான் இன்சுலின். அப்போ இந்த கதவை திறக்கிற சாவி சரியாக இருந்தால்தான் உடல் கலங்களுக்குள்ள குளுக்கோஸ் உட்செல்லும். அது குருதியில் மேலதிகமாக தேங்காது. அப்படி அந்த இன்சுலின் என்ற கீ வேலை செய்யாமல் இருந்தால்
உடம்புல இருக்கிற குருதியில் வந்து குளுக்கோஸுன்ற அளவு கூடிடும். இன்னும் ஒரு சின்ன உதாரணத்தை பாருங்கோ. ஒரு வீட்டுக்கு வந்து டெலிவரி ஃபுட் வந்திருக்கு. ஆனால் வீட்டில் ஒருத்தரும் இல்லை, கதவு பூட்டி இருக்குது. அந்த வந்த டெலிவரி ஃபுட் வீட்டுக்குள்ளே போக முடியாமல் வாசலே வெயிட் பண்ணி கொண்டு இருக்குது. அதை மாதிரி தான் சர்க்கரை ரத்தத்தில் இருக்குது. ஆனால் அந்த இன்சுலின் அந்த கதவை திறக்கலை, செல்ஸுன்ற கதவை திறந்து விடையலை. அதனால் செல்ஸுக்குள்ளே சர்க்கரை போக இல்லாமல் இரத்தத்திலேயே தேங்கி நிற்க போகுது. இந்த நிலையைத்தான் நாங்கள் நீரிழிவு என்று சொல்லுவோம். இன்சுலின் இல்லாட்டி இருக்கிற இன்சுலின் சரியாக வேலை செய்யாமல் இருந்தால் அது எங்கள்ட உடம்புல இருக்கிற இரத்தத்தில் சர்க்கரை அதிகமாகி ஏற்படும் ஒரு நிலையைத்தான் நாங்கள் நீரிழிவு நோய் என்று சொல்லுவோம். இப்போ நீரிழிவு நோய் என்றால் என்னன்றதை நான் நல்ல தெளிவாக உதாரணத்தோடு கூறியிருக்கிறேன். அடுத்ததாக நாங்கள் பார்க்க போகிற விஷயம் நீரிழிவின் வகைகள். இந்த நீரிழிவில் என்னென்ன வகை இருக்குன்னு தெரியுமோ? 3 வகை இருக்குது. முதலாவது டைப் 1 டயபெட்டிக்ஸ். இந்த டைப் 1 டயபெட்டிக்ஸ் அதிகமாக குழந்தைகளுக்கும் இள வயசு பேருக்கும் தான் கூடுதலாக இந்த நோய் இருக்கும். இதில் என்ன நடக்குது என்றால் உடம்பு இன்சுலினை தயாரிக்கவே மாட்டுது. உதாரணத்துக்கு ஒரு 10 வயசு பிள்ளை இருக்குது. அவன் திடீரென்று நிறைய தண்ணி குடிக்கிறான். கொஞ்ச நாளாக நல்லா மெலிஞ்சு போகிறார். ஒரே களைப்பாக காணப்படுறார். அப்போ சும்மா ஒருக்கா குளுக்கோஸை டெஸ்ட் பண்ணி பார்த்தால் சுகர் லெவல் 400 வந்திருக்கு. அவருக்கு 400 அந்த சின்ன தம்பிக்கு மருந்து குளுசையை கொடுத்து கட்டுப்படுத்தவே இயலாது. அவருக்கு அந்த இன்சுலினை வர வைக்க இன்சுலின் ஊசி வாழ்நாள் முழுக்க போடத்தான் வேணும். இதைத்தான் நாங்கள் டைப் 1 டயபெட்டிக்ஸ் என்று சொல்கிறோம். நாங்கள் இந்த டைப் 1 டயபெட்டிஸில் இன்சுலின் இல்லை. அதை நான் முதல் சொன்ன கீ இல்லை. கீ இல்லாட்டி அந்த செல்ஸுன்ற கதவு திறக்கவே இயலாது. செல்ஸுன்ற கதவு திறக்க இல்லாமல் இருக்கிறதால குளுக்கோஸ் அந்த செல்ஸுக்குள்ளே போகாது, இரத்தத்திலேயே வெளியில் தேங்கி நிற்கும். அதைத்தான் டைப் 1 டயபெட்டிக்ஸ் என்று நாங்கள் கூறுவோம். 2வது பெரிய வகை டைப் 2 டயபெட்டிக்ஸ். இந்த வகை டயபெட்டிக்ஸ் அதிகமாக பெரியாக்களுக்கு தான் கூட வரும். எங்கள் நாட்டில் கூட 90% ஆக்களுக்கு இந்த டைப் 2 டயபெட்டிக்ஸ் தான் இருக்குது. இது வாரத்துக்கு கட்டாயமான ரீசன் எங்கண்ட உணவு பழக்க வழக்கமும் எங்கன்ற அன்றாட ஒரு வாழ்க்கை முறையும் தான். அதிகமாக இனிப்பு, எண்ணெய் போன்ற உணவுகளை அதிகம் எடுத்துக்கொள்கிறதும், நடைப்பயிற்சி ஒன்றும் இல்லாமல் வீட்டிலேயே முடங்கி கிடக்கிறதும், மற்றது ஒரு பரம்பரை காரணியும் நாங்கள் இதில் கூறிக்கொள்ளலாம். உதாரணத்துக்கு ஒரு 45-50 வயசில் ஒரு ஐயா இருக்கிறாருன்னு வச்சுக்கொள்ளுங்க. காலையிலே தேநீரும் பண்ணும் எடுப்பார். மத்தியானத்தில் நிறைய சோறு சாப்பிடுவார். இரவில் சாப்பிட்டுட்டு டிவி பார்த்து கொண்டு இருப்பார், நடக்க மாட்டார், அப்படியே வீட்டில் தான் இருப்பார். ஒரு நாள் சும்மா ஜஸ்ட் ஒரு குளுக்கோஸை டெஸ்ட் பண்ணி பார்க்குறார். 280 இருக்குது. கட்டாயம் அவர் எந்த வகைக்கு வரப்போகிறார் என்றால் டைப் 2 டயபெட்டிக்ஸுக்கு தான் வரப்போகிறார். இவருக்கு இவற்றை டயபெட்டிக்ஸை அவரே கட்டுப்படுத்தி கொள்ளலாம். மாத்திரை, உணவு கட்டுப்பாடு, நடைப்பயிற்சி, இந்த 3ஐயும் அவர் ரெகுலராக ஃபாலோ பண்ணி வந்தார் என்றால் இந்த டைப் 2 டயபெட்டிக்கை அவர் கட்டுப்படுத்தி கொள்ள முடியும். இந்த டைப் 2 டயபெட்டிக்கும் சாவி இருக்குது. அதை நான் முதலே சொன்னேன், கீ
இன்சுலின் இருக்குது. ஆனால் டைப் 1 வந்து இன்சுலினே இல்லை. இங்கே வந்து இன்சுலின் இருக்குது, ஆனால் அந்த பூட்டு வந்து வேலை செய்யலை. அதால் வந்து உடல் கலங்களுக்குள்ள போகிற அந்த கதவு திறக்காது. உடல் செல்ஸுன்ற கதவு வந்து திறக்க இல்லாமல் இருக்கும். அதால் வந்து சர்க்கரை வந்து அந்த உடல் கலங்களுக்குள்ளே போக இல்லாமல் இருக்கும். இரத்தத்தில் வந்து சர்க்கரை அதிகமாகி காணப்படும். இது டைப் 2 டயபெட்டிக்னு சொல்லுவான். டைப் 1 டயபெட்டிக்கில் வந்து கதவு திறக்க இல்லாது, ஏனென்றால் சாவியே இல்லை. இங்கே சாவி இருக்குது, ஆனால் லொக் வந்து வேலை செய்யலை. இதை டைப் 2 டயபெட்டிக்னு நாங்கள் சொல்லுவோம். 3வது வகையை நாங்கள் எடுத்துக்கொண்டால் கெஸ்டேஷனல் டயபெட்டிக்ஸ், கர்ப்பகால நீரிழிவுன்னு நாங்கள் இதை சொல்லுவோம். இந்த வகை வந்து கர்ப்ப காலத்தில் இருக்கிற பெண்களுக்குத்தான் வரும். உதாரணத்துக்கு ஒரு பெண் வந்து 6 மாத ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறா, டெஸ்ட் பண்ணி இருக்கிறா, குளுக்கோஸுன்ற லெவல் வந்து கூடவா இருக்குது. ஆனால் இந்த டயபெட்டிக் வந்து குழந்தை பிறந்ததுக்கு பிறகு மோஸ்ட்லி சரியாயிடும். ஆனால் குறிப்பிட்ட காலங்களுக்கு பிறகு அவாக்கு வந்து டைப் 2 டயபெட்டிக் வர வாய்ப்புகள் அதிகம். அதனால் கட்டாயம் கவனமாக அவையில் இருக்க வேணும். ப்ரெக்னென்சி டைமில் ஒரு டயபெட்டிக் வந்து டயக்னோஸ் பண்ணப்பட்டால் கட்டாயம் அவ 40 வயதை தாண்டினா பிறகோ இல்லாட்டி 35 வயதுக்கு பிறகோ வருடாந்தம் சுகர் டெஸ்ட் பண்ணி கொள்ள வேண்டும். ஏனென்றால் இவைக்கு டைப் 2 டயபெட்டிக் வர சந்தர்ப்பம் அதிகம். இப்போ உங்களுக்கு நல்லா விளங்கி இருக்கும் சலரோக நோய் என்றால் என்ன, இந்த சலரோக நோயின் வகைகள் என்ன, இந்த இன்சுலின் மருந்து ஊசி எடுக்கிறாக்களும் சரி மருந்து எடுக்கிறாக்களும் சரி வகை என்னென்ன வகையில் இருக்கணும் என்றதை பற்றி நீங்கள் தெளிவாக விளங்கியிருப்பீங்கள். டைப் 1 டயபெட்டிக்கு என்ன வித்தியாசம், டைப் 2 டயபெட்டிக் என்ன வித்தியாசம் என்று இப்போ உங்களுக்கு மிக தெளிவாக விளங்கியிருக்கும். டைப் 1 வந்து இன்சுலினே இல்லை உடம்புல. டைப் 2 வந்து இன்சுலின் இருக்குது, ஆனால் உடல் கலங்களுக்குள்ளே இருக்கிற அந்த கதவு வந்து திறக்க இல்லாமல் இருக்கிறதால அந்த இன்சுலினால் வந்து குளுக்கோஸ் உள்ளுக்க போக இல்லாமல் இருக்குது. இது ரெண்டும் தான் டைப் 1 டைப் 2 இருக்கிற வித்தியாசம். இப்போ உங்களுக்கு தெளிவாக தெரிஞ்சிருக்கும் நீரிழிவு நோய் என்றால் என்ன, நீரிழிவு நோயின் வகைகள். இதை பற்றி நான் தெளிவான ஒரு விளக்கத்தை உங்களுக்கு தந்திருக்கிறேன். அடுத்த காணொளியில் இந்த நீரிழிவு நோய் ஏன் ஒரு ஆளுக்கு வருது, இந்த நோய் வாரதுக்கான காரணங்கள் என்னென்னன்றதை பற்றி அடுத்த காணொளியில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். நன்றி.